Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சிறுநீர் வழியாக வெளியேறது. இந்த கண்டிஷன் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி, அதிகமான உடல் பருமன். அதாவது நார்மலாக சுகர் இருக்கிறவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஒரு சைடு இருக்கும். எனக்கு சுகர் பிபி எதுவும் இல்லைனாலும் உடல் எடை குறையுதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதுக்கு ஸ்பெஷலாக சில வகையான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள் கட்டாயம் நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது. அப்படின்னு சொன்னால் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? இதில் முக்கியமாக நல்ல உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய சில வகையான மூலிகைகளை நம்ம தவிர்க்கணும். அப்போ இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாவதற்கு ரெகுலராக நம்ம இதை பயன்படுத்திட்டு வரலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்ங்க ஏகப்பட்ட பேருக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்கு. சாதாரணமான ஒரு பிபி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே இது சிறுநீரகத்தை அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் சுகர். ஸோ நமக்கு டயபிட்டிஸ் இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸாக ரொம்ப நாளாக இருக்கிறேன்னும் போது அடிக்கடி நம்ம குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சிறுநீரகம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க. இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இதில் புரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. நார்மலாக கிட்னியோட ஃபங்க்ஷன் எனக்கு யூரியா கிரியேட்டினோ இல்லை ஜிஎஃப்ஆரோ நார்மலாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு புரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எப்போது நீங்கள் சிறுநீரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் ரெண்டுமே எடுக்கணுங்க. இந்த புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்கிறது நமக்கு அதிகமாக யூரின் டெஸ்ட்டில் தான் டக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ புரோட்டீன் யூரியா அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சிறுநீர் வழியாக வெளியேறது. இந்த கண்டிஷன் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி, அதிகமான உடல் பருமன், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அடிக்கடி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து தொற்று கிருமிகளால் அதிகமாக பாதிப்பு அடையதும் இல்லை, இதனோடைய சேர்த்தே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்லேயும் நமக்கு யூரின் போகும்போது புரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருதுங்க. இந்த புரோட்டீன் யூரியாவை நம்ம எப்படி சரி செய்யலாம்? அதாவது நார்மலாக சுகர் இருக்கிறவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஒரு சைடு இருக்கும். எனக்கு சுகர் பிபி எதுவும் இல்லைனாலும் உடல் எடை குறையுதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு வேளை ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் நமக்கு தெரியும். +2+ போடுவாங்க, இல்லை 3+ போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆல்புமின், புரோட்டீன், மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கவனமாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருங்க. அப்போ ரெகுலராக இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்க உடல் எடை குறையிறது, திடீர்னு தலை சுத்தல் ஏற்படுறது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போது யூரியா கிரியேட்டின் லெவல் பிளட்டில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு, இல்லைங்க அது எனக்கு நார்மல், இருந்தாலும் எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்றவங்க உணவு முறைகளில் கட்டாயம் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, என்னென்ன உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை அந்த நான்வெஜ் நம்ம சொல்லலாம். ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க கட்டாயம் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்பொழுது அதை தவிர்த்தே ஆகணும். சரிங்க, இதுக்கு அடுத்தது வேறு என்ன உணவுகள் நம்ம தவிர்க்கணும்? அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது. உப்பு சேர்ந்த உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்தோம்னா நம்ம உடலில் புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய, இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரோட்டீன் லீக்கேஜ் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதற்கு மாற்றாக நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஈஸியாக அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் ஒரு சிலருக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்தந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கும்போது, அந்த ஃப்ரூட்ஸில் எதுங்க சாப்பிடலாம், அதாவது கிட்னிக்கான அந்த கிட்னி ஆரோக்கியமாக இருப்பதற்கான
ஃப்ரூட்ஸ் என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை சிறந்ததுங்க. ரொம்ப முக்கியமானது மாதுளை நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நெல்லிக்காய் சாப்பிடலாமா? தாராளமாக நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதனோடு சேர்த்து கொய்யா, நல்ல கனிந்த நாட்டு கொய்யா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சில வகையான ஃப்ரூட்ஸ் நம்ம தவிர்க்கணுங்க. இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீர்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நீர்ச்சத்து நிறைந்ததுன்னா வெள்ளை பூசணி, சுரைக்காய், புடலங்காய், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாகும். பிளட் ப்ரெஷர் நமக்கு மெயின்டைன் ஆகுது. அப்போ ஆரம்பத்திலேயே நமக்கு பிபி தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஜிஎஃப்ஆர் ரேட்லாம் குறையுது பார்த்திங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது தான். அப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம நார்மலாக வைக்கும் பொழுது தான் கிட்னியோட ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்குது. அப்போ இந்த உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலர் கேட்குறீங்க, டாக்டர் இந்த நான்வெஜ்ஜில் எப்பயாவது நம்ம வந்து மீன் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை சிக்கனோ மட்டனோ எடுத்துக்கலாமா அப்படின்ற டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்போது கட்டாயம் ரெட் மீட் தவிர்க்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அளவில் இருக்குது, யூரியா கிரியேட்டின் எந்த அளவில் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ப்ரோட்டீன் யூரியா லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் டயட் எடுத்துக்கணும். இதுக்கு ஸ்பெஷலாக சில வகையான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள் கட்டாயம் நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது. அப்படின்னு சொன்னால் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? முக்கியமாக சீந்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. சீந்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கலாம். ஸோ சீந்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதுலேயும் இந்த சிறுநீரக பிரச்சனையோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அதை தவிர்ப்பதற்காக, அதை குறைப்பதற்காக, பிளட் ப்ரெஷர் நமக்கு நல்லா குறையணும்னா சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகை. இதனோட வேறு என்ன மூலிகை எடுக்கலாம் அப்படின்னா, இந்த யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிற மூலிகை. யானை நெரிஞ்சில் முக்கியமாக பார்த்தோம்னா என்ன வகையான சிறுநீரக பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் யானை நெரிஞ்சில். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக நல்ல உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய சில வகையான மூலிகைகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ அதையும் வந்து தெரியாமல் ஒரு சிலர் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம தவிர்த்தணும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு 3 மூலிகை இதை சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது சிறுநீரகங்கள் பலப்படும் அப்படின்னு சொன்னால் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்த திரிஃபலா. இந்த திரிஃபலாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா இந்த திரிஃபலாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சில வகையான சாறுகள் விட்டு பாவனை செய்து நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த சிறு படை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகை எவ்வளவு நாட்பட்ட சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது. முக்கியமாக இந்த சிலாஜித் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிலாஜித்திலேருந்து நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சேரும். இந்த சித்து பருப்பம் செய்கிறதுக்கும் இந்த சிறுபடை அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை சாறு விட்டு செய்வாங்க. அதே மூலிகை சாறு இந்த திரிஃபலா சூரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த சாறு விட்டு பாவனை செய்து நல்லா உலர்த்தி அதை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது தான் இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாவதற்கு ரெகுலராக நம்ம இதை பயன்படுத்திட்டு வரலாம். அப்போது இந்த திரிஃபலா சூரணம் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். இந்த சிறுபடை சாறு விட்டு செய்யக்கூடிய சிலாஜித்து பருப்பம், ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு மிளகு அளவு தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குது. இதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மருந்துகள், உணவு முறைகள் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். அதை தாண்டி புரோட்டீன் யூரியா இருந்துச்சுன்னா என்னென்ன உணவு முறைகள் நம்ம கரெக்டாக டயட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணோன்றதை இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.